வாங்க. கதிர் இருக்காரு சார்? உள்ளதா இருக்காரு. தேங்க்யூ. ஆ தேங்க்யூ மேம். சார் இந்த 3வது டேபிளுக்கு ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. சரிப்பா. அப்புறம் அந்த 6வது டேபிளில் மல்லி சட்னி கேட்குறாங்க, அது உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் அவுட்டோர் ஆர்டரும் ரெடியாக இருக்குது. டெலிவரி வேணா வர சொல்லிடுங்க சார். அப்புறம் நம்ம ஸ்டாஃப் வான்மதி பையனுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. சரி. அது போக தக்காளி வெங்காயம் இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கு, ஸ்டாக் கொஞ்சம் வாங்கி வச்சிருங்க. சரிப்பா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி. மேம் ஏதாவது வேணுமா? இல்ல பரவாயில்ல. ஓகே. ஓகே தான். சரி. மாயா, நீ எப்போ வந்த? சாரி மாயா, வேலையில் உன்னை கவனிக்கல. நான் இப்பதான் வந்தேன். சரி உட்காரு மாயா, ஏதாவது சாப்பிட்றியா? வா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து பேசவா? கதிர், சொல்லு மாயா. இப்போ வெளியில எங்கேயாவது போயிருந்தியா? ஐ மீன், காலையில இருந்து வெளியில எங்கேயாவது போனியா? வெளியிலையா? இல்லையே, காலையில் ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து நிற்காம ஓடிட்டு இருக்கேன். இதில் எங்கே நான் வெளியே போகிறது? ஃபுல் வேலை. நான் இல்லைன்னா வேலையே நடக்க மாட்டேங்குது ஹோட்டலில். கதிர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மாயா. இங்க வேண்டாம், நான் வெளியே வெயிட் பண்றேன். தனா, மாமாயா. தனா, கதிர் எங்க? வெளியில போயிருக்கான். அதான், எங்க போயிருக்கான்? எங்க போறேன்னெல்லாம் சொல்லிட்டு போகல. ஏன், எங்க போனாலும் அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? நீ அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன இல்லையா, கதிர் எதையோ எப்பவும் தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அவனோட பேச்சு, அவனோட நடவடிக்கை எல்லாமே எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்குன்னு. இப்போ நானும் அதை தான் ஃபீல் பண்றேன். இஷ்டத்துக்கு வெளியில போறான் வரான். இத்தனைக்கும் வீட்லயும் ஹோட்டல்லையும் நான் அவன் கூட தான் இருக்கேன். என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா கதிரை பார்க்க வந்தியா? இல்ல தானா, சும்மா தான் வந்தேன். கதிர் எங்க காணுமேன்னு கேட்டேன். பொதுவா இந்த டைம்ல வீட்ல தானே இருப்பான், அதான் கேட்டேன். கதிருக்கு ஏதோ டென்ஷன் இருக்கு. அந்த புவனாவால ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காசு, கடன், வீட்டு பத்திரம், அது இதுன்னு எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதனாலதான் நானும் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டான்னு அமைதியா இருக்கேன். அப்படிலாம் இல்ல தனா, எங்க போற எப்ப வரேன்னா நீ கேட்கணும். நீ கேட்டாதான் அவன் பதில் சொல்லுவான். தனா, கொஞ்சம் தண்ணி கூட. லெமன் இருக்கு, ஜூஸே போட்டு தரேன் இரு. தம்பி, நல்லா கேட்டுக்கு தம்பி. இந்த பரிகார பூஜையை இப்போ ஆரம்பிச்சோம்னா 9 வாரத்துக்கு இந்த பூஜையை நிறுத்தாம பண்ணணும். நடுவில் ஒரு தடவை நிறுத்தினாலும் ஆத்தாளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இந்த பரிகார பூஜை எனக்காக இல்லை சாமி, என் உயிருக்கு மேலே நினைக்கிற என் மாமாவுக்காக நான் பண்ணுறேன். அவர் நல்லா இருக்கணும், அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறேன். எக்காரணத்தை கொண்டு நான் இதை பாதிலே நிறுத்த மாட்டேன். எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். ஆத்தால நினைச்சு கோயில் குளத்துல 3 தடவை முங்கி இருந்துருச்சு. வா, பரிகாரத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. நல்லது.
எதுக்காகடா எவ்வளவு சிரமமான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா வேற யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. உன்னுடைய நடவடிக்கைலாம் ரொம்ப புதுரா இருக்கு. நீ உன்னோட போன்ல இருந்து ஃபாதருக்கு போன் பண்ணிருக்க. ஆனா ஃபாதர் ஜீவான உன்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. என்னடா நடக்குது? ஃபாதரை அடிச்சான்னு வாசுவை வேற போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்க. இந்த செயின் உன்னோடது தானே? இந்த போட்டோவை எதுக்குடா வச்சிருக்கேன்? இத ப்ராப்பரா ஸ்கேன் பண்ண முடியலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ அழகான இந்த போட்டோவை வச்சிருக்க. எதுக்காக வச்சிருக்க? என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இந்த கஷ்டமான பரிகாரத்தை எதுக்காக பண்ற? நீ வாசுவை அடிக்கும் போது நான் பார்த்தப்போ கூப்பிட கூப்பிட பதில் சொல்லாம ஓடிட்ட. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம் கதிர்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? உண்மையை நான் சொல்றேம்மா. கதிர், பரிகாரத்தை முடிச்சிட்டு அம்மனை வேட்டிக்கிட்டு வாப்பா. வாமா. இந்த பையன் அங்க போறத விரும்பாத சில உறவுகள் அந்த குடும்பத்துல இருக்கு. அதனால ரகுராமோட உயிருக்கோ இந்த பையனோட உயிருக்கோ ஆபத்து இருக்கு. கதிர் பிறக்கும் போது கொடி சுத்தி பிறந்துட்டான். அது தாய்மாமனுக்கு நல்லதில்லை. இப்போதைக்கு அவருக்கு நேரம் சரியில்லை. 6 மாசம் ரொம்ப மோசமான காலகட்டம். அது வரைக்கும் அவரா போய் பார்த்து உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. காலநிலைகள் மாறும்போது எல்லா நல்லதுமே தானா நடக்கும்.